கருணாநிதி குடும்பத்துக்குள்ளேயும் குழப்பத்தை ஏற்படுத்தின பன்னீர்செல்வம். வீல் சேரோட சட்டசபை நிகழ்ச்சிகள்ல கருணாநிதி பங்கேற்கும் வகையில இருக்கை ஒதுக்கீடு செய்யப்படல அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காரு. அதுக்கு பதில் அளிக்கும் விதமா பன்னீர்செல்வம் ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. அதுல கருணாநிதி பங்கேற்க பேரவைக்கு வந்தாரு, அந்த இடத்திலேயே தான் தற்போது இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், ஆனா திமுக உறுப்பினர்களுக்கு எந்தெந்த வரிசையில இருக்கைகள் ஒதுக்கணும் அப்படிங்கிற பட்டியலை மு.க. ஸ்டாலின் அளித்திருந்தாரு. அதுல கருணாநிதியுடைய பெயர் இடம்பெறவே இல்லை. இதுல இருந்தே சட்டப்பேரவைக்கு கருணாநிதி வர்றத ஸ்டாலின் விரும்பவே இல்லை அப்படிங்கிறது தெளிவா தெரியுது அப்படின்னும், ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை அவர் தந்தை கிட்ட இருந்து பறிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த அறிக்கையை கேட்டு திமுகவினர் கடுமையான கோபம் அடைஞ்சாங்க. திமுக பொருளாளர் ஸ்டாலின் பன்னீர்செல்வத்தோடைய அறிக்கைக்கு பதில் அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. ஸ்டாலின் கொடுத்த அறிக்கையில பன்னீர்செல்வம் தன்னுடைய அறிக்கையில நான் தலைவர்கிட்ட இருந்து தட்டி பறிச்சிட்டதாகவும் சொல்லியிருக்காரு. இதை விட கேவலமான ஒரு குற்றச்சாட்டு இருக்கவே முடியாது. எதிர்க்கட்சி தலைவர் பதவியை எனக்கு அளித்தவரே தலைவர் கருணாநிதி தான் அப்படிங்கறத அதிமுகவினர் தெரிந்து கொள்ளணும். மேலும் நான் கொடுத்த பட்டியல்ல தலைவர் கருணாநிதி பெயர் இல்ல அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் தலைவருடைய உடல்நிலை கருதி அவருக்கு சிறப்பு இருக்கை வசதி செய்து கொடுக்க கொறடா சக்கரபாணி மூலமா தனி கடிதம் ஒண்ணு கொடுத்திருக்கேன். அதனாலதான் நான் கொடுத்த பட்டியல்ல கலைஞர் பெயர் இல்ல அப்படின்னு சொன்னாரு. பொதுவா அமைச்சர் பன்னீர்செல்வம் இப்படியெல்லாம் அறிக்கை விடக்கூடியவர் இல்ல. இருந்தாலும் யாரோ எழுதி கொடுத்த அறிக்கைய நிர்பந்தத்திற்கு ஆட்பட்டு கொடுத்திருக்கிறது மாதிரி தான் தெரியுது. கழகத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த அதிமுகவினர் மேற்கொள்ற எந்த முயற்சியும் வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார், இதுதான் என்னுடைய நன்றியை வெளிப்படுத்த கூடாது சார். எனக்கு இவ்வளவு நல்லா பண்ணிருக்காரு சார். அவருக்கு மனசுல ஏன் அவருக்கே கூட நாளைக்கு தோணலாம். ஆமா, செஞ்சோட்டு கடை சார். சொல்ல முடியும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம்.